ஒரு மரத்திலிருந்து தண்ணீர் இல்ல, பால் வடிஞ்சுச்சுன்னா நம்புவீங்களா? இது கதை கிடையாது. இது இன்னைக்கும் நம்பி வழிபடப்படும் ஒரு அம்மன் வரலாறு. ஹலோ மக்களே, வெல்கம் டு சோல் சாங்டம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் அதே நேரத்துல நம்பிக்கையோட கலந்த ஒரு உண்மை சம்பவம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் போட்டு இந்த அம்மன் எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அம்பல்னு சொல்லப்படும் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. 1962ஆம் ஆண்டு ஒரு நாள் திடீர்னு அந்த வேப்ப மரத்திலிருந்து பால் மாதிரி திரவம் வடிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். மரத்திலிருந்து பால் வருதா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல அந்த வழியா போன சில பால் வியாபாரிகள் இதையெல்லாம் பார்த்து சிரிச்சும் கிண்டல் அடிச்சும் அவமதிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த நாளே அந்த பால் வியாபாரிகளுக்கு அம்மை நோய் வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பதான் அம்பல் கிராமத்துல பெரிய மாற்றம் ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தூரத்திலிருந்து ஒரு குட்டி பொண்ணு அம்மன் மாதிரி தோற்றத்தோட உடுக்கை அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. உடுக்கை அடிச்ச உடனே தலைமுடி விரிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. நீ யாருன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தை எல்லாரையும் உறைய வச்சுச்சு. நான் பூண்டிலிருந்து வந்தேன். பெரிய மாரியம்மன் கோயிலில் எங்க அக்கா இருக்காங்க. அவங்க தான் என்ன இங்கே அனுப்புனாங்க. நீங்க என்ன மனசார நம்பி வழிபட்டா நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். நான் இங்க மேற்கு பக்கம் இருப்பேன், நீங்க கிழக்கு பக்கம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி மறைந்துச்சு. 1962 இருந்து 2026 வரைக்கும் இன்னைக்கும் அம்பல் கிராமத்துல பால் மாரியம்மன மக்கள் நம்பி வழிபடுறாங்க. தை கடைசி வெள்ளி அன்னைக்கு அந்த கோயிலில் பெரிய திருவிழா நடக்கும். தீமிதிப்பு, பால்குடம், நேர்த்திக்கடம், முழு கிராமமும் திருவிழா கோலமா மாறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், நிறைவேறாத வேண்டுதல்கள் ஒவ்வொன்னா நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இது எங்க குடும்பத்துல மட்டுமில்ல, பல குடும்பங்கள்ல நடந்த உண்மை. நீங்க அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிட்டுனா அம்மனுக்கு சொன்ன நேர்த்தி கடனை எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பா நிறைவேற்றணும். ஏன்னா அம்மன் நம்பிக்கைய ஒரு நாளும் பொய்யாக்க மாட்டாங்க. நீங்களும் அம்பல் பால் மாரியம்மன மனசார நம்பி ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோல் சாங்டம் சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அம்மன் அருள் உங்களோட இருக்கட்டும்.